Hello everyone, this is Anthony Vincent. Welcome to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வரும். நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது, 6th 12th வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் மற்ற வீடியோஸோட யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோவோட 6th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள ஃபஸ்ட் டேர்ம் வீடியோ முடியுது, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் 3rd யூனிட்டு ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். 3rd யூனிட்டு ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸ்பைசஸ்னால் என்ன அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து உங்கள் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன் இந்தியா ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட்டு. இப்போ நம்ம சாப்பாடுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்திலேயே சாப்பாடே மருந்தாக சாப்பிட்றோம், உணவே மருந்துன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இன் இந்தியா ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட்டு. ஸோ அந்த மசாலா இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆன்மா மாதிரி. வென் வி திங்க் ஆஃப் ஸ்பைசஸ் வி திங்க் ஆஃப் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஃபுட். உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ்க்கு ரொம்ப இடம் கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம அதில் என்ன சேர்க்குறோம், பெப்பர் இந்த மாதிரி எல்லாமே மசாலா எல்லாமே ரொம்ப காரசாரமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ரொம்ப வச்சுக்கிறோம், நல்லா வச்சுக்கிறோம். மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் இன் அவர் ஃபுட் ஆர் ஆடட் டு பேலன்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஹீ கீப் அஸ் ஹெல்த்தி. நம்ம சாப்பாடில் செய்யக்கூடிய எல்லா ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊட்டச்சத்து வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதிகமான ஊட்டச்சத்து கிடைக்குது, நிறைய அதில் வந்து சத்துக்கள் இருக்குது. வந்து நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுக்கிறோம், ஹெல்த்தி ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கிறது. தே ஆட் ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு டிஷ்ஷஸ் வித்தவுட் ஃபேட் ஆர் கலோரிஸ். நமக்கு நிறைய சத்து கொடுக்குது. நம்ம வந்து சாப்பாடும் சரி, அதே மாதிரி கூட்டுகள், இப்போ டிஷ்ஷஸ்னு நிறைய கூட்டு வகைகள் வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய சத்து கிடைக்குது. அதே மாதிரி தேவையில்லாத கலோரிஸ் எல்லாம் அது எரிச்சிருது. இப்போ உதாரணம் பெப்பர் இருக்குது, அதே மாதிரி இன்னும் ஒரு சிலது காரத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன, இப்போ கிராம்பு சேர்க்குறோம், அதே மாதிரி வாசத்துக்கு இலவங்கப்பட்டை, அப்புறம் மஞ்சள். ஸோ இந்த மாதிரி நிறைய சேர்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது. ஸ்பைசஸ் லைக் cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. cumin பார்த்திங்கன்னா அந்த சீரகம், சின்ன சீரகம்னு சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த இது. அப்புறம் மஸ்டர்ட் கடுகு, பெப்பர்னா மிளகு, க்ளோவ்ஸ்னால் கிராம்பு, ஃபெனல் அப்படின்னா பெருஞ்சீரகம், அப்புறம் சின்னமன் அப்படின்னா இலவங்கப்பட்டை, டர்மரிக்னா தெரியும் மஞ்சள். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக சாப்பாடில் சேர்க்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். when it comes to Indian food, the first thing that comes to many people's minds is probably spicy curry. நம்மளுடைய இந்திய உணவை பார்த்திங்கன்னா யாருமே காரம் நிறைய சேர்ப்போம், அது உப்பு நிறைய சேர்ப்போம். உப்பு அதிகமாக தேவைக்காக யூஸ் பண்ணுவோம், உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டோம். உப்பு இல்லாத பண்ண குப்பையில்னு சொல்லுவோம். அதுமாரி காரம் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டோம். ஸ்பைசி கறி ரொம்ப காரமாக தான் நம்ம கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தீங்களா? குழம்பு வந்து ரொம்ப காரமாக இருக்கும். பீப்புள் சே கறி கம்ஸ் ஃப்ரம் தி தமிழ் வேர்ட் கறி. இன் தமிழ் கறி மீன்ஸ் சாஸ். கறி அப்படிங்கிறது வந்து தமிழ் வார்த்தையிலேருந்து வருது. அப்போ வந்து சாஸ்னா அப்படின்னு குழம்புன்னு சொல்லுவோம், சூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வருது. இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்டு வித் யர் ரோஸ்டட் ஆர் பவுடர்ட் மிக்சஸ் ஆஃப் ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த கறிங்கிறது எது மூலமாக உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொடியை நம்ம வறுத்து என்ன செய்கிறோம், ஆனால் ஒரு சில பொருட்களை நல்லா வறுத்து அதே மாதிரி பவுடராக பண்ணுறோம். இப்போ மஞ்சள் இந்த மாதிரி கிராம்பு இதெல்லாம் என்ன செய்யறோம், நல்லா வறுக்கிறோம், மிளகுலாம் வறுக்கிறோம், அதை என்ன செஞ்சிடும், அது வந்து பொடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ காண்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ருசியை கொடுக்கக்கூடிய பொருட்கள், வந்து சுவையை கொடுக்கும். அப்போ ஹெர்ப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள், நம்ம உடம்புக்கு நல்ல எந்த ஒரு நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக உள்ள மூலிகைகள் மாதிரி நம்ம வந்து மருந்தாக சாப்பிட்றோம் உணவில். திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அது அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். இட் கேன் பி மைல்டு ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் பஞ்சண்ட். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருட்கள் இது பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதே மாதிரி காரமாக இருக்கும், அதாவது பஞ்சன்ட் சொல்லுவோம், ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் பூக்கள், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், barks, seeds and bulbs. ஒரு சில இடங்களில் கிழங்கு வகைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ்,
மணத்துக்காகவும் சரி சுவைக்காகவும் வெவ்வேறு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்டு, ஷார்ப்பு, ஹாட்டு, சோர், ஸ்பைசி, அரோமேட்டிக், டார்ட், மைல்டு, ஃப்ராக்ரண்ட் ஆர் பஞ்சண்ட். ஸோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப இனிப்பாக வைப்பாங்க, ஒரு சில இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதே மாதிரி ஹாட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல சோர் புளிப்பாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும் காரமாக. அப்புறம் ஒரு சில இடத்துல அரோமேட்டிக்னா ரொம்ப வாசமாக நறுமணமாக இருக்கும். அப்போ ஒரு சில இடத்துல டாட், இதுவும் புளிப்பு தான் சொல்லுவோம். மைல்டு ரொம்ப மைல்டாக இருக்கும், ஃப்ராக்ரன் வாசமாக, பஞ்சன்னா காரமாக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழம்பு, இப்போ புளிக்குழம்பு, சாம்பார், பருப்பு, கறிக்குழம்பு, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து மூலிகைகள் நம்ம சேர்க்குறோம், ஒவ்வொரு விதமான அந்த ஸ்பைசஸ் சேர்க்குறோம். எல்லா குழம்புக்கும் ஒரே விதமான ஸ்பைஸ் இல்லை, சரிங்களா? when cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish a special savory taste. இது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம், இல்லை வந்து ஃபிஷ்ஷு சமைக்கிறோம், இல்லை மீட்டு கறி சமைக்கிறோன்னா அதில் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் வந்து ஒவ்வொரு இதுமான மனம் கொடுக்கும். ஸோ அது விவிதமான டேஸ்ட் கொடுக்கும், சேவரி டேஸ்ட், ஒரு மனமும் சுவையும் கொடுக்கும். இட் மேக்ஸ் அஸ் வாண்ட் டு ஈட் மோர். ஸோ இந்த சுவை, மனம் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய சாப்பிட வைக்கிது, நம்ம வந்து அந்த பசி தூண்ட வைக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். Many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade and the race to become its master. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இந்த ஸ்பைஸை வந்து எடுத்துக்க முடியாது, ஏன்னா இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்த ஸ்பைஸுக்காக வெளிநாட்டுக்காரங்க நம்மளோட வாணிபம் வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, நவீன கால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த ஸ்பைஸுக்காகவே வந்து நாட்டை பிடிச்சாங்க. The colonization of the Americas and Asia had its roots in the spice trade. அவங்க வந்து காலனைஸ் பண்ண காலனி நாடுகள் சொல்லுவோம். இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்ம காலனி நாடாக இருந்தோம். ஸோ அவங்க நம்மளை காலனி நாடாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விதமான ட்ரேட்ஸ் தான். இப்போ நம்மக்கிட்ட அதிகமான ஸ்பைஸ் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ இந்த ஹெர்ப்ஸுக்காக நம்மளை காலனைஸ் பண்ணுறாங்க. In 1492 Columbus went to west to find India and pepper, but ran into America and the Chile. கொலம்பஸ் வந்து 1492 வந்து இந்தியாவுக்கு வந்து பெப்பர் கண்டுபிடிக்கணும்னு வராரு. ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு சில்லி கண்டுபிடிச்சிடாரு, மிளகாய் வந்து கண்டுபிடிக்கிறார். அவருக்கு தேடி வந்தது பெப்பர் தான். வாஸ்கோ ட காமா 6 years later went around Africa to reach Colico, the home of pepper. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற ஒரு என்ன செய்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கிற அதாவது கேரளா பக்கத்தில் இருக்குது, இந்தியாவில் கேரளா பக்கத்தில் இருக்கிற கோழிக்கோடுங்கிற இடத்துக்கு அவர் ரீச் ஆகிறாரு. எதுக்காகனா பெப்பருக்காக. அது உலகம் முழுக்க தேடி வராங்க. எதுக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு பெப்பர் அப்படிங்கிற ஒரு கதை, பிளாக் பெப்பர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்த பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? These voyages ended the very profitable trade that the Arabs and the Romans had built up over the centuries. ஸோ இந்த வாயேஜஸ்னு கடல் பயணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கடல் பயணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன்ஸும் சரி அதே மாதிரி அரப்ஸும் சரி அதிகமாக நம்ம நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரேட், அவங்க விரும்பத்தக்க அளவுக்கு அந்த தேவையான பொருட்களை அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு நினச்சிட்டாங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. They set the stage for a new world. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க நினச்சாங்க பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, how do you think the expansion of the spice trade set the stage for a new world? ஸோ இந்த ஸ்பைஸ் வந்து எப்படி ஒரு உலகத்தில் புதுமையான ஒரு ஸ்டேஜ் உருவாக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைசஸ் were always an important part of India's trade. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilizations. அதாவது இந்த ஸ்பைசஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்வேறு நாடுகள், இந்தியாவிலேருந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக இருக்குது. எந்த மாதிரி நாடு பார்த்திங்கன்னா, இப்போ மெசபடோமியா நாகரிகம்னு சொல்லி இப்போ சொல்லுவோம். அதேமாதிரி மெசபடோமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா, இதெல்லாமே கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இருந்து வாணிபம் நடந்திருக்கு. எதுக்கெல்லாம் முடியும்னு பார்த்தீங்கன்னா கிரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன்ஸ். ஸோ க்ரீக்கு அதேமாதிரி ரோமன் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா டெக்ஸ்டைல், துணி ஏற்றுமதியாக இருக்குது, பெர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவியங்கள் ஏற்றுமதியாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பைசஸும் ஏற்றுமதியாக இருக்குது. Indian epics and in writings dating back to the Roman Empire in the 1st century AD talk about the cloves. கிராம்பு நம்ம இதில் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் ரொம்ப ஃபேமஸ், அதேமாதிரி க்ளோவ்ஸ் ரொம்ப ஃபேமஸ், அதேமாதிரி பெப்பர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து இந்த காப்பியம் சொல்லுவாங்கள்ல, இந்திய காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளோவ்ஸை பற்றி பேசுறது அதிகமாக சொல்லுது. Thousands of years ago, the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. ஸோ
ரொம்ப வருஷம் 1000 வருஷத்துக்கு மேலே. ஸோ அதை மருந்தாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளுடைய சித்தர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மருந்து அப்படிங்கிறத நான் சொல்கிறாங்க. While these spices are readily available today, there was a time when people risked their lives to get Indian spices. இப்போ நமக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பெப்பர், இந்த க்ளோவ்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மக்கள் வந்து அவங்க உயிரை பணையை வச்சுக்கிட்டு கடல் வழியாக பயணம் வந்தாங்க. டியூரிங் த மிடில் ஏஜஸ் a pound of ginger was worth the price of a sheep. ஸோ மிடில் ஏஜ் டைமில் பார்த்தீங்கன்னா இடைக்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி, அதாவது பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர்னால் இஞ்சி. ஸோ பவுண்ட் இஞ்சியோடைய ஒரு பவுண்டு வந்து ஒரு ஆட்டோடைய விலைக்கு சமமாக இருந்துருக்கு. ஷீப்னா வந்து செம்மறி ஆடு சொல்லுவாங்க, அதுதான். அது ஒரு ஆட்டுக்கும் ஒரு பவுண்டு இஞ்சிக்கும் வந்து ஒரே விலை. A pound of maize was equal to the price of 3 sheep or half the price of a cow. மேஸோட ஒரு பவுண்டு விலையும் ஒரு 3 செம்மறியாடோட விலையும் அல்லது ஒரு பசுமாட்டோட பாதி விலையும் சமம்னு சொல்கிறாங்க. அதாவது மேஸ்னால் நண்பகுன்னு சொல்லுவோம், ஜாதிக்கான்னு சொல்லுவோம். இதோடைய விலைகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பசுமாட்டோட பாதி விலையும் 3 செம்மறியோட விலை. பெப்பர் வாஸ் த க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். ஸோ இது எல்லாத்தையும் இருக்கிற எல்லா ஸ்பைசஸுக்கும் இந்த ராஜா இல்லை ராணின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தான். ஸோ பெப்பர் தான் எல்லாத்துக்கும் தலையாய ஒன்று. வாட் ஆர் தோஸ் ஸ்பைசஸ் தேட் த வேர்ல்டு வாண்டட் டு ஸோ பேட்லி? ஸ்பைசஸில் எந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் அந்த உலகத்தில் அதிகமாக தேவைப்பட்டுச்சு நம்ம இந்தியாவிலேருந்து கேட்டிங்கன்னா காடமம் ஏலக்காய். ஸோ இது வந்து காடமம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நறுமண கொடுக்கக்கூடிய பொருள், ரொம்ப மருந்து பொருள். க்ளோவ்ஸ்னா கிராம்பு, ஜிஞ்சர் இஞ்சி, மேசன் அல்லது நட்மெக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜாதிக்காய். வேர் சம் ஆஃப் த அதர் ஸ்பைசஸ் தட் லெஃப்ட் இந்தியன் ஷோர்ஸ் டு ஃப்ளேவர் த வேர்ல்ட்ஸ் கிச்சன். நம்ம உலகத்தில் மற்ற மற்ற உலகத்துக்கு, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஸ்பைசஸ் தான் ஏற்றுமதி. எல்லாருடைய கணம் நம்ம நாட்டு பக்கம் தான் இருந்துச்சு. யூஸிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் எ லாங் ஹிஸ்ட்ரி. எல்லாரோட கிச்சன்லேயும் எல்லாரோட கிச்சன்லையும் நம்மளுடைய பொருட்கள் தான் இருந்தது. இதுக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இட் மே கோ பேக் ஆஸ் ஃபார் அஸ் 52,000 years ago. Though we cannot know for sure how men came to use spices, it is quite possible that it was by chance. எப்படி வந்து இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறது, கறிக்கு யூஸ் பண்ணுறது, குழம்புக்கு யூஸ் பண்ணுறது வழக்கத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எப்படியோ தற்சமயமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. However, spices have played a vital role in our food now for a long time. ஒரு ஸ்பைசஸ் வந்து நம்ம இந்த வாழ்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான வைட்டல் ரோல்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. இன் ஏர்லியர் சென்ச்சுரி ஸ்பைசஸ் வேர் நாட் ஈஸிலி அவைலபிள் அண்ட் வேர் வெரி எக்ஸ்பென்சிவ். அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படணும், மேன் பவர் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இப்போ உள்ள சயின்டிஃபிக் இந்த மெஷின்ஸ் எதுவுமே கிடையாது, அந்த டெக்னாலஜி எதுவும் கிடையாது. இப்போ ஈஸியாக என்ன செஞ்சுறாங்க, விளைவிச்சுறாங்க. ஆனால் அப்போ அப்படி ஒரு காலகட்டம் கிடையாது. அப்போது ரொம்ப விலையும் ஜாஸ்தி. The spices trades became rich. Pepper and cinnamon no longer cost a fortune. அதாவது பார்த்திங்கன்னா அதை ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப வசதியானாங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே வெளிநாட்டில் போய் விற்கிறாங்க. Pepper and cinnamon no longer cost a fortune. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in kitchen, especially an Indian one. உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் உள்ள கிச்சனுக்கும் நாட்டில் உள்ள மக்களுடைய கிச்சன்லையும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு, இப்போ எல்லாத்துக்கும் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக கிடைக்கிது, எல்லா நாட்டிலையும் என்ன செய்கிறாங்க, அதை உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் இது வந்து அது முன்னாடி உள்ள மதிப்பை இழந்துருச்சு. இருந்தாலும் கிச்சனில் அதோடைய மதிப்பை இழக்கலை. பிளாக் பெப்பர், இப்போ பிளாக் பெப்பரை பற்றி பார்க்க போகிறோம். Black pepper, also known as black gold, was the most prized spice traded from the Kerala coast. ஸோ அந்த கேரளாவோட அந்த கடற்கரை பகுதியில் கிடைக்கக்கூடியது அந்த பெப்பர். ஸோ இதை வந்து பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம்னு சொல்கிறோம். இந்தியன்ஸ் ஹவ் பீன் யூஸிங் பிளாக் பெப்பர் ஃபார் அ வெரி லாங் டைம். Farmers began growing it around 5,000 years ago and exported to North and West Asia. ஃபார்மர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இது வந்து வளர்த்துட்டு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த வடக்கு, இப்போ ஏஷியா இல்லை மேற்கு ஆசியாவுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. The trade soon spread to Greece, Rome, Europe and China and also became popular in the Islamic Empire. ஸோ இந்த ஸ்பைசஸ் வந்து ரோமுக்கு போகுது, கிரீஸுக்கு போகுது, யூரோப் போகுது, சைனா, மற்ற நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இது போயிட்டு. அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் நாடுகளுக்கும் இது அதிகமாக போகுது. ரெசிபீஸ் ஃப்ரம் ரிச் ரோமன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஷோ தி வேல்யூ ஆஃப் ஸ்பைஸ் இன் ஏன்ஷியன்ட் ரோம். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசர்களுடைய வீடுகளுக்கு, அரண்மனைகளெலாம் இந்த மாதிரி ஸ்பைஸோட இது ரோல் வந்து ஒரு முக்கியமாக ப்ளே பண்ணியிருக்குன்னா
ஸ்பைசஸ் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதில்ல. ஸோ அந்த மாதிரி the Romans sent to 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. ரோமர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 120 கப்பல், பெரிய கப்பல் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அது ஃபுல்லாக பெப்பர் எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போய் அதை வாணிபம் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 120 கப்பல் வந்து எடுத்துகிட்டு போதும். அப்போ எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமாக இருந்திருக்கும், அது உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருப்பாங்க, சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கருப்பு தங்கம் வந்து ரொம்ப விலை மதிப்பு வச்சது. அடுத்து cinnamon. Indians have been using cinnamon for a long time. The Chinese wrote about it in 2700 BC. Cinnamon not only adds great flavor to food but also helps to preserve it. இப்போ சின்னமன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பு, இல்லைனா மெடிசின் பர்பஸ் வைஸ் பண்ணக்கூடியது. இது 2700 நூற்றாண்டுகளிலிருந்தே பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு சுவை தரது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பொருட்களை வந்து இல்லை சாப்பாட்டில் உள்ள உணவுகளை இல்லை எதையாவது என்ன செஞ்ச ப்ரிசர்வ்னா அதை வந்து கெட்டுப்போகாமல் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. People from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. They wanted it too and were willing to pay a good price for it. மற்ற நாடுகளில் எல்லாருமே வந்து இந்த மணத்துக்காகவும் இது சுவைக்காகவும் என்ன செய்யறது, இது என்ன விலை கொடுத்து வாங்கணும் தயாராக இருந்தாங்க. The Greeks, Romans and Egyptians bought cinnamon from India. In the Middle Ages, the Venetians grew rich by levying tax on the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. அதே மாதிரி கிரீக்ஸ், ரோமன்ஸ் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா சின்னமன் இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க. அதே மாதிரி மிடில் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா வெனிஷியன்ஸ், இந்த வெனிஸ் நகரத்தில் உள்ள மக்கள் பண்ண என்ன செஞ்சுறாங்கன்னா இந்த இதுக்கு டேக்ஸ் வசூலிக்கிறாங்க. எதுக்குன்னா அது மத்திய தரைக்கடல் வழியாக, மெடிட்டரேனியன் வழியாக போகுது. யூரோப் கண்ட்ரிஸுக்கு இதெல்லாம் வந்து மத்திய தரைக்கடல் வழியாக போகுது. மெடிட்டரேனா மத்திய தரைக்கடல், ஸோ அது வழியாக போகுது. ஸோ அதுக்கு இந்த வெனிஷியன்ஸ் நேராங்க டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ் போட்டு அவங்க பெரிய அளவுக்கு சம்பாதிச்சுக்கிறாங்க, பணக்காரங்களாம் ஆயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த வாணிபம். ஸோ நம்ம நாட்டில் உள்ள இந்த பெப்பர், சின்னமன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து வாணிபம் பண்ணாங்க, அப்போ நம்ம இந்தியா வந்து எவ்வளோ வளமிக்கதாக இருந்துச்சு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்க. அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸாக வரும். அதை வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்ன யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு ப்ளேலிஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.